ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கும்போதே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் சூப்பரான லவ் காட்டியிருப்பாங்க. அண்ட் இது ஒரு த்ரில்லர் மூவி அண்ட் சைக்கோ த்ரில்லர்னு கூட சொல்லலாம். அண்ட் கொஞ்சம் வந்து ஹாரர்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மூவி. இந்த படத்தை பார்க்கும்போது அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணனாலே இவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு செகண்ட்ஸும் வந்து யோசிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த படத்தோட பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் என்ன காமிப்பாங்க அப்படின்னா, ஒரு கோட் போட்ட ஒரு வயசானவர் வந்து ஒரு பணத்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவார். பண்ணிட்டு அதுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு அதுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி வந்து உனக்கு நீ நாளைக்கு இறுதி சடங்கு அந்த மாதிரி எப்படி ஒரு சீன் காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் வந்து வெளியே போயிட்டு நைட் ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஹோட்டலில் வந்து நிறைய கசமசாலாம் நடக்கும். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் காட்டுவாங்க. ஸ்ட்ரிக்ட்லி 18+ மூவி இது. ஸோ வந்து அந்த படத்தில் வந்து அவங்க 2 பேரும் ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மறுநாள் வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போவா. ஸ்கூலுக்கு ஏன் போவா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஹீரோயின் வந்து டீச்சர். ஹீரோ வந்து அவனோட வேலைக்கு போயிடுவான். ஸோ ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும்போது ஹீரோயின் கிளாஸில் வந்து ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து ஒரு குட்டி பையன். அந்த பையன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருப்பான். ஹீரோயின் எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பையன் மட்டும். அந்த பையன் வந்து ஒரு கோழி குஞ்சு இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருப்பான். அங்கே இருக்க பசங்கள்லாம் வந்து அந்த பையன்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அது செத்து போயிடுச்சு அந்த கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வச்சுட்டு அழுதுட்டு இருப்பான். இவங்க போயிட்டு அந்த கோழி குஞ்சு பார்த்தா அது உயிரோடு இருக்கிற மாதிரி இவளுக்கு தோணும். ஓகேவா? அவன் என்ன பண்ணுவானா, இல்லை இது கோழி குஞ்சு வந்து இறந்து போல, நீங்கள் அதை வச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனால் அந்த கோழி குஞ்சு இறந்துருக்காது. அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பையனை வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாள். சொல்லிவிட்டு அவள் காருக்கு அதை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, டக்குன்னு ஏதோ மறந்து விட்டுருவா. மறுபடியும் ஸ்கூலுக்குள்ளேயே போவாள். ஸ்கூலுக்குள்ளே போனோன்னே டோர்லாம் வந்து இருட்டாயிடும். பார்க்கும்போது இந்த சீன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடும். டோர் லாக் ஆகிடும். போய் டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் திறக்க முடியாது. அங்கே இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடும். டக்குன்னு அவள் கிட்ட வந்து யாரோ வர மாதிரியே இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா டோர் திறக்கும். அவள் அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு லைட்டாக எல்லாமே ஆனால் பட்டுன்னு யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும். கடை திறந்து அந்த குட்டி பையன் அவன் தான் டோர் திறந்துருப்பான். மிஸ் நான் இன்னும் போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இன்னும் வீட்டுக்கு போகலையா, அவங்க பேரண்ட்ஸ் வரலையான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வெளியே போய் நிப்பாட்டிட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னோடனே, மிஸ் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் சீனில் வந்து ஒரு அந்த கோட் போட்ட வயசானவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பார் இல்லையா, அது வந்து அந்த ஸ்கூலோட பியானோ டீச்சர் வந்து இறந்துருப்பார். அவருக்கு தான் அந்த இறுதி சடங்கு பண்ணியிருப்பாங்க. அவருக்கான இறுதி சடங்கு தான் இன்னைக்கு நடக்குது. அந்த ஃபினரல் போகிறதுக்காக தான் வந்து இந்த பொண்ணு கார் எடுத்துகிட்டு கிளம்பும். அப்போ இவன் நானும் வரேன், எனக்கு அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும், உங்கள் பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாமல் நீ வரக்கூடாது, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவாங்க. இவன் அந்த இறுதி சடங்குல போய் நின்று அவரை பார்ப்பான். அவர் வந்து தலை அசைகிற முறையே இவளுக்கு தோணும். அசைகிற மாதிரி தோன்றப்ப இவ அப்படி பார்த்துட்டு அதை வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாளே அவன் தான் அந்த ஊர் வழக்கப்படி அவன் தான் இறுதி சடங்கு பண்ணான். அவன் வந்து உத்து பார்ப்பான். பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி டவுட்டாகவே கீழே வந்துடும். கீழே எல்லாம் பொருளையும் அந்த ஒரு பதட்டத்துக்கு கீழே கொட்டிட்டு எடுத்துட்டு காரை எடுத்துட்டு கிளம்புவான். இவன் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவான். இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணும் வா அப்படின்னு சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான், சரி ஓகே. இவன் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருப்பாள். ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப டாக்ஸிக், பயங்கரமாக ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாவில் இதை பண்ணாத அதை பண்ணாத, இப்படிதான் இருக்கலாம், ஹேர் கலர் பண்ணாத அதை பண்ணாத இது பண்ணலாம். இந்த ஹீரோயின் ரொம்ப அழகாக இருப்பாள். அவர் அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஹோட்டலுக்கு வா, இந்த மாதிரி கெஃபேக்கு வான்னு கூப்பிடுவான். இவ்வளோ போவாள். போனோடனே இந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவன் வந்து சும்மா அவன் வந்து ரிங் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஏன்னா வந்து அவளுக்கு வந்து அங்கே கல்யாணம் பண்ணிக்கணும், ரிங் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் வந்திருப்பான். சரி எடுத்தோன்னா வந்து அவளை கொஞ்சம் விளையாட்டாக ஃப்ராங்க் பண்ணிட்டு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்க எப்பவுமே அப்படி தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுவான், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா, அந்த பொண்ணு ஆல்ரெடி டென்ஷனில் இருப்பா. அவர் உயிரோடு இருந்தாரா, செத்தாரா, என்னடா இது நம்ம ஸ்கூலில் இருக்கப்போ இப்படிலாம் நடந்தது, அந்த பதட்டத்தில் ஒரு மாதிரி டென்ஷனில் இருப்பா. அப்படி இருக்கப்போ இவன் வந்து சொல்லுவான், நான் வந்து எனக்கு ஃபாரின்ல அப்ராட்ல வேலை கிடைச்சிருக்கு, வேற கண்ட்ரியில் வேலை கிடைச்சிருக்கு, நான் வேற கண்ட்ரிக்கு போகிறேன்னு. இவன் இப்படி சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்கு நான் மட்டும் போகிறது கிடையாது, நீ தான் என் கூட சேர்ந்து வர போற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடலாம்னு நினைப்பான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான் பண்ணியிருப்பான். அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுவான், ஒரு ஃபர்ஸ்ட் ரைடில் வந்து பயங்கரமாக கத்துவா. நீ என்னை இவ்வளோ ஏமாத்திருக்க, என்னை யூஸ் பண்ணியிருக்க அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக கத்துவா. நீ வந்து விட்டு போறேன்றதுக்காக நீ இவ்வளோ பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவா. இங்கே பாரு நான் சொல்றது கேளுன்னுவா. இவ கொடுக்கணும் போய் கார் லாக் பண்ணிட்டு காரில் வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வேகமாக சவுண்ட் வச்சிருவான். அவன் வெளியே வந்து கார் கிட்ட தட்டிட்டு அவன் வெளியே சொல்லுவான், இங்கே பாரு நான் ரிங் எடுத்துட்டு வந்திருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படி சொல்லி உன்னையும் சேர்த்து அப்ராட் கூட்டு போகலாம் தான் நினச்சேன், நீ அதுக்குள்ளே இப்படி பண்ணுறான்னா. அவள் ஸ்பீக்கர் பாக்ஸில் சாங் வச்சிருப்பா. அவளுக்கு கேட்டிருக்காது. அவள் பாட்டு வேகமாக கார் எடுத்துட்டு போயிடுவான். வேகமாக கார் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தா ஹீரோயின் வந்து கார் வேகமாக எடுத்துகிட்டு போனதால ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருப்பா கிடையாது. அங்கே இறந்துப்பா. டக்குன்னு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா என்ன காமிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு வயசானவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தார் இல்லையா, இப்போ கூட அந்த பின்னரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அந்த டேபிள் மேலே இவளை படுக்க வச்சிருப்பாங்க. இவ அழகாக அந்த டேட்காக ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருப்பா. அந்த ட்ரெஸ்ல அழகாக படுத்துட்டு இருப்பா. அப்போ வந்து கண்ணை திறந்து அவள் பார்த்துட்டு நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவார், நீ இறந்துட்ட, உனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம் அப்படின்னு.
யோசிச்சு பாருங்களேன், இறந்து போனா அதுகிட்ட அவர் பேசுறாரு தான், இமேஜின் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அவ சொல்லுவா, நான் இறந்துலாம் போல, எனக்கு என்ன ஆச்சு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டா, உனக்கு போஸ்ட்மார்ட் பண்றாங்க, நாளைக்கு உனக்கு இறுதி சடங்குனா, அவனும் இல்ல நான் உயிரோட தான் இருக்கேன், நீங்க போய் சொல்றீங்க, நான் ஏதோ கோமால இருந்திருக்கேன், நீங்க வந்து இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணா, இல்ல நீ இறந்துட்ட, உனக்கு நான் எப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் நெத்தியில பாரு ஸ்கார் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு அழகா இருக்கும், நெத்தியில மட்டும் ஸ்கார் இருக்கும். அந்த பொண்ணு நம்பவே நம்பாது. இந்த மாதிரிலாம் சொல்லி புரிய வைப்பா, அது நம்பாது. நீ படு, நான் உனக்கு மேக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்போ அந்த பொண்ணு சொல்லும், ஏன்னா அந்த ஊர் வழக்கப்படி வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் அழகா மேக்கப் பண்ணி, அதை அந்த போஸ்ட்மார்ட் பண்றவர் தான் வந்து மேக்கப்லாம் பண்ணி அவர் தான் வந்து கூட்டு போய் இறுதி சடங்குக்கு அந்த பணத்தை வந்து படுக்க வைப்பாரு. ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து அந்த நான் உனக்கு மேக்கப்லாம் பண்ணாலும் ஒத்துக்காது, இல்லை முடியாது அப்படின்னா, நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு இறுதி சடங்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒத்துக்காது, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு அவர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். அப்போ அந்த பொண்ணுக்கு இல்லை நீ போய் சொல்றது எனக்கு இன்ஜெக்ஷன் போடுற அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவர் சொல்வார், இல்லை இது வந்து எதுக்குன்னா உன்னோட தசைலாம் வந்து நீ சாகுற வரைக்கும் ஸ்மெல் அடிக்காம நார்மலா இருக்கிறதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் பண்றேன் அப்படின்னா அப்படின்னு பொண்ணு மயங்கிடும். மயங்கினோன்னா அந்த பொண்ணு கொண்டு போயிடுவாங்க. நிறைய பணம்லாம் இருக்கும், அது மாதிரி ஒரு பணத்துக்கு ஒரு மேக்கப் போட்டு அந்த மாதிரி ஒரு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஒரு இறுதி சடங்கு நடக்கும். இப்போ இவங்க வந்து ஹீரோ வந்து இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான், நான் இங்க பாரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவான், நான் இங்க பாரு நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே எடுத்துறேன், அவன் சொன்னா இல்லையா கார் வெளியே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வாய்ஸ் நோட் போட்டுப்பான். இந்த பொண்ணோட இறந்து போனவங்களோட திங்ஸ்லாம் போஸ்ட்மார்ட்ல ஓரமாக வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த அந்த கோட் போட்ட கிழவன் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு அந்த வாய்ஸ் நோட்லாம் கேட்பான். ஓகே லவ் பண்ணியிருக்கான், ப்ரொபோஸ் பண்ணுறதுக்குள்ளே அவசரப்பட்டு கார் எடுத்துட்டு வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ ஹீரோ வந்து இவ இறந்துட்டான்னு ஹீரோக்கு தெரியாது. ஹீரோ கால் பண்ணுவான், கால் பண்ணதுக்கப்புறமா ஃபோனும் எடுக்க மாட்டான், இந்த கிழவன் எடுத்து சொல்ல மாட்டான் இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துட்டான்ட்டு. இவன் என்ன பண்ணுவான், எல்லா இடத்துல ஸ்கூலுக்கு போய் தருவான். ஸ்கூலில் வந்து ஹீரோயின் வந்து வரவே இல்லை ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம். அப்புறம் வீட்டுக்கு போனா அவங்க அம்மா கத்துவாங்க, என் பொண்ணு இறந்துட்டாங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் ரொம்ப அழுவான், கதருவான். அந்த சீன் பார்க்கும்போதுப்பா இப்படிதான்டா இருக்கணும் லவ் அந்த மாதிரி தோணும். அவன் அவ்வளோ அழுவான். அவன் சொன்னா உன்னால கூட இறந்துருக்கலாம், ஆனால் நீ என் பொண்ணை பார்க்கறது உனக்கு அனுமதி இல்லை, அவள் எங்கே இருக்கா அவள் முகத்தை பார்க்கணும்னுவாங்க. நான் என் பொண்ணோட பொணத்தை கூட நான் பார்க்க மட்டும் சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிடுவாங்க. அவன் அந்த வயசுல போய் அழுதுட்டு குடிச்சுக்கிட்டு ரொம்ப அழுவான், ரொம்ப ஃபீல் பண்ணுவான். கல்யாணம் பண்ண நினைச்ச பொண்ணு கடைசியில வந்து இறந்து போயிட்டாள் அப்படின்னா அப்புறம் எப்போ பண்ணாலும் நடக்கும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயின் வந்து எழுந்து கேட்பா, என்னை வெளியே விடுங்கன்னுவா. அந்த ஆளை வந்து கொல்றதுக்கு என்னென்னோ பண்ணுவா. அவன் சொல்லுவான், நீ இறந்து போயிட்ட, நீ நம்பல்னா பாருன்னு ஒரு மிரர் எடுத்துட்டு வந்து நிக்க வச்சு அந்த மிரரை பார்க்க சொல்லுவான். அந்த மிரரை பார்த்துட்டு நீ நம்பலாம், இந்த மிரரை பாரு, உன் மூஞ்சி எப்படி இருக்கு. அந்த மிரர்ல பார்த்தா அவ ஃபேஸ்ல வந்து அந்த போனாலாம் செத்து போனா ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா, சுருங்கி போய் அந்த மாதிரி தெரியும். அப்போ வேணா நம்ம ஒரு வேளை உண்மையாவே இறந்துட்டோமோ அப்படின்னா. ஆனா அந்த ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க, அவ அப்படி குனியும் போது அவ மூச்சு மாதிரி விடுவா. அந்த மூச்சு காத்து வந்து அந்த கண்ணாடியில பட்டு அப்படியே ஃபாகியா இருக்கும். இப்போ செத்து போனவங்களால மூச்சு விட முடியாது இல்லையா, நம்ம உயிரோட இருக்கவங்க தான் கண்ணாடி மூச்சு போய் விட்டோம்னா அது போய் அந்த கண்ணாடியில் ஃபாகியா இருக்கும். அதை வந்து அவன் டக்குன்னு அந்த கிழவன் வந்து தொடச்சிடுவான் அவன் பார்க்கறதுக்குள்ள. இதுல இவ உண்மையாவே இறந்து போயிருக்காளா அந்த மாதிரி கன்ஃபியூஸா தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இவ வந்து போனோமா இல்லை இந்த ஆள் வந்து ஏமாத்துறானா. அந்த ஆள் வந்து சொல்லுவான், அப்போ உனக்கு மட்டும் எப்படி, அந்த பொண்ணு கேட்பான், உனக்கு மட்டும் எப்படி நான் கண்ணுக்கு தெரிறேன்னு கேட்டா அப்போ சொல்லுவான், எனக்கு தெரியல, நான் சின்ன வயசுல இருந்து இறந்து போன பொணத்து கூடலாம் பேசுற ஒரு சான்ஸ் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு சக்தியை. அதனால தான் நான் இந்த வேலையை சூஸ் பண்ணேன் போஸ்ட்மார்ட் பண்றதுக்காக. இந்த வேலையை சூஸ் பண்ணிட்டு இந்த வேலையில வந்து இருக்கிற பொணத்தை எல்லாரு கூடயும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பொண்ணு நான் சொல்லுவோம், அப்படியா நீ என்ன கதை விட்டுட்டு இருக்கியா அப்படிலாம் சொல்லி கேட்கும். என்னை எங்க அம்மாவை பார்க்க விடு, எங்க அம்மாவை வர சொல்லு அப்படின்னு சொல்லி என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னோடனே அவன் பாய் ஃப்ரெண்ட் தேடி வருவான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் வந்து உள்ள விட மாட்டான். அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து அவளெல்லாம் பார்க்க முடியாது உன்னால, நீ ஒன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்கலையே, நீ ஈவன் லவ்வர் தானே, ஃபியான்சி கூட கிடையாது ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் வந்து திறத்தி விட்டுருவான். இவன் அழுதுகிட்டே நிற்பான். அந்த பொண்ணுக்கு சவுண்டு கேட்கும், இந்த பொண்ணு உள்ள இருந்து கத்துவா, அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும், கத்துவா, இங்க வா, நான் இங்கதான் இருக்கேன்னு கத்திட்டே இருப்பா. இவன் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு என்னை பார்க்க விடல, வந்தாலும் அவன் சவுண்ட் எனக்கு கேட்டு சென்று போது அவன் சொல்லுவான், அவனை பார்க்கணும்லாம் வரல, அவன் சும்மா தான் வந்துட்டு போனான் அப்படின்னு அந்த கிழவன் போய் சொல்லுவான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. எங்க அம்மா வந்தாங்களா அப்படின்னு, எனக்கு இறுதி சடங்கு இப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க கிட்ட சொல்லுவான். நீ எப்ப ப்ராப்பரா நீ வந்து செத்து போயிட்ட, நீ ஒரு ஆத்மாவை உணர்றியோ அப்பதான் உனக்கு இறுதி சடங்கு பண்ணுவேன் அப்படின்னு அந்த கிழமை சொல்லுவான். டே பை டே இப்படி போயிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாது, நான் உயிரோட இருக்கிறான் செத்துறேனா. டக்குன்னு உட்காந்துட்டே இருக்க ஒரு வால் மாதிரி தோணும். அந்த வால்குள்ள அந்த பொண்ணு போயிடுவா. அந்த வால்குள்ள போனா அங்க இருக்க ஆவிகள்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து கை பிடிச்சி இழுக்கோங்க. இழுத்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கை வந்தாலும் பிடிச்சி இழுக்கும். அந்த பொண்ணு பயந்துருவா. உள்ள போனா அங்க ஏதோ கையாமையான்னு ஒரு மாதிரி நம்மளுக்குள்ள ஓடலாம் அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்து உட்காந்துருவா. உட்காந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, பாய் ஃப்ரெண்ட் மறுபடியும் தேடி வருவான். அவங்க அம்மா வந்து அவளுக்கு இறுதி சடங்குக்காக ட்ரெஸ் கொடுத்துட்டு போவாங்க. அந்த ஹீரோயின் வந்து நான் அவள் லவ் பத்தி சொல்லிட்டு இருப்பான், அந்த மாதிரி நான் இந்த மாதிரி அப்படின்னா சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லும் போது, சரி நீ போ, அப்ப நான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழமை வந்து அனுப்பிடுவான். போய் பார்த்தா அவளுக்கு வெளியே போனா ஏதோ இமேஜினேஷன்ல ஏதோ புழுலாம் வாயிலிருந்து வர மாதிரி என்னென்னோ இமேஜினேஷன் வரும். மறுபடியும் வந்து நான் உயிரோட போய் வாழ்றதுக்கு நான் செத்த போனமாவே இருந்திருக்கேன், எனக்கு இறுதி சடங்குக்கு ரெடி பண்ணுங்கன்னு அந்த ஆள் லிப்ஸ்டிக்லாம் போட்டு அவ்வளோ அழகா ரெடி பண்ணிப்பா. பார்க்கவே அவ்வளோ அழகா இருப்பா. ஆனா அந்த பொண்ணு உண்மையாக இறந்துருக்க மாட்டாளான்ற அவ்வளோ டவுட்டாவே படம் கொண்டு போயிருப்பாங்க.
ஹீரோ எல்லா இறுதி சடங்குக்கு ரெடி பண்ணி வச்சு அந்த ஹீரோயின் அங்கே படுக்க வச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவ செத்து போயிட்டா அப்படின்றது உணர மாட்டா. டக்குன்னு அந்த ஆள் ஊசி குத்திட்டே இருப்பான். அவளுக்கு புரியாது. அவ வந்து கத்துவா, இல்லை நான் சாவலன்றது கூட அவளை பினரல் பெட்டியில போட்டு அவளை இறுதி சடங்கும் பண்ணிடுவாங்க. ஹீரோ அவங்க பார்க்க வரான். ஹீரோக்கு டவுட் வரும். அந்த குட்டி பையனை வந்து அதை கவனிச்சிருப்பான். அந்த குட்டி பையனே மைண்ட் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த குட்டி பையன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து அந்த ஆள் வந்து சொல்லியிருப்பான், உனக்கும் வந்து போனோம் பேசுறதுலாம் கண்ணுக்கு தெரியுது, உன் டீச்சர் வந்து போனோம் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குட்டி பையன் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவான். அந்த குட்டி பையன் சொல்லுவாங்க, அம்மா மாட்டா, இவன் போய் அவன் ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட சொல்லுவான், அந்த ஆள் வந்து ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்துல வந்து மறுபடியும் ஹீரோயினுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணி க்ளோஸ் பண்றாங்க. இவன் வந்து கண்டுபிடிச்சி அந்த ஆளை போய் மீட் பண்ணி அடிப்பான். போயிட்டு நீ அவளை கொன்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், சரி போ, உன் கேர்ள் ஃப்ரெண்டு செத்துட்டு இருக்கா, போய் காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வேகமா வரும்போது அவனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடும், ஹீரோக்கும் அடிபட்டுரும். டக்குன்னு பார்த்தா ஹீரோட பாடி வந்து அந்த ஆள்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ மறுபடியும் ஒரு சீன்ல என்ன காமிப்பாங்க, ஹீரோ வந்து அந்த பொண்ணை பணத்தை தூண்டுவான். அந்த பொண்ணு உயிரோட தான் இருப்பா. என்னன்னா இந்த பொண்ணு வந்து சொல்லுவா, இன்னும் காப்பாத்திட்டேன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு விசித்திரமா ஷர்ட்டை கழட்டுற சவுண்ட் கேட்கும். ஷர்ட் கழட்டுற சவுண்ட் கேட்குது. நான் வந்து பொண்ணு சொல்லுவா, வேற யாரும் இல்ல, அந்த கோட் மேன் தான் உன் ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்கான், நீ இறந்துட்ட, உன்னை வந்து போஸ்ட்மார்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். இந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் உள்ள போட்டு டப்பால முட்ல இறந்துருக்கும். ஆனா அந்த பொண்ணு இறந்துருக்காது. ஆனா இறந்துருக்கும். உங்களுக்கு புரியல தானே? என்னன்னா இந்த ஆள் வந்து அவன் வீட்டுல நிறைய எல்லாரையும் போட்டோ எடுத்து வச்சிருப்பான். போஸ்ட்மார்ட் பண்ணவங்க எல்லாரையும் போட்டோ போட்டிருப்பான். நிறைய பேர் உண்மையா இறந்து போனவங்க தான் போஸ்ட்மார்ட் பண்ணியிருப்பான். சில பேர் உயிரோட இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு உயிர் இருக்கும், அவங்களை பார்த்துருவான். ஆனால் வந்து என்ன பண்ணான்னா இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு செத்த போன மாதிரியே வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவான். டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு இறுதி சடங்கு ரெடி பண்ணி அவங்க வந்து இல்லை நான் சாவலன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ப வைக்கிறதுக்காக ஒரு மிரர் ரெடி பண்ணி அவங்க நம்ப வச்சு அது ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்கள ஒரு இலிஷனுக்கு தள்ளி இந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் போட்டதால தான் அவளுக்கு அந்த மாதிரி கனவுலாம் அவரை கை பிடிச்சி எடுத்த மாதிரி கனவுலாம் அப்படி நம்ப வச்சு உண்மையாவே அவங்க செத்து போனாங்கன்ற அளவுக்கு நம்ப வச்சு அவங்களை எடுத்துட்டு போய் இறுதி சடங்கு பண்ணுவான். நிறைய பேர் செத்தவங்களையும் பண்ணியிருக்கான், சாவாதவங்களையும் பண்ணியிருக்கான். அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். கடைசியில ஹீரோயினை தேடி போறதுல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஹீரோ உண்மையாவே இறந்துருப்பான். இந்த பொண்ணு உயிரோட அந்த சவப்பெட்டியில பதிச்சலாம். இந்த பொண்ணு இறந்துருப்பா. இவங்க 2 பேர் ஆத்மா தான் லாஸ்டா பேசிப்பாங்க. இப்போ அவனுக்கு அங்க இறுதி சடங்கு பண்றதுக்காக ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.